ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அனிமீஸ் எப்படி ஃப்ரீயா வாட்ச் பண்றது? ஸோ, அப்படி தான் நான் சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு அப்ளிகேஷன் இதெல்லாம் இல்ல. எல்லாமே அஃபிஷியல் வழி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு இத இந்த வீடியோ நான் 2 இதா பிரிச்சிருக்கேன். அதாவது அஃபிஷியல்லே லைட்டா அஃபிஷியல் இல்லாத மாட்டம், ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாவே. ஸோ, அத நான் ப்ரீமியம், நான் ப்ரீமியம் அப்படிங்கிற மாட்டம் வச்சிருக்கேன். ஸோ, அதில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரீமியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க நெறைய பேத்து வீட்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருப்பீங்க. அதாவது Netflix, Amazon Prime, Jio Cinemas. ஸோ இது மாட்டம் நெறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, Netflixே எடுத்துக்கோங்க. ஸோ Netflixல சீரிஸ் அதுக்கப்புறம் மூவிஸ் ஸோ இது மாட்டம் மட்டுமே இல்லாம, அனிமேஸுக்கும் தனியா கேட்டகரி வச்சிருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ்ல தான் அனிமே பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, Netflixஅ நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, அதுல நெறைய விதமான அனிமீஸ இங்கிலீஷ் டப்லயே வச்சிருக்கானுங்க. ஆனா, அது தமிழ் டப் இன்னும் ஆட் பண்ணல. இவனுங்க சீரிஸ் பண்ற மாட்டம் தமிழ் டப்லயே அனிமேஸே விட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ கூட ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன அனிமே கூட அதில Netflixல விட்டுருக்கானுங்க. ஸோ அதுக்கடுத்து Amazon Prime. ஸோ இது இப்போ நெறைய அனிமீஸ தமிழ் டப் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம அனிமி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு இதே வச்சு இதில தமிழ் டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அட்டாக் ஆன் டைட்டன கூட அவங்க தான் தமிழ் டப்பே பண்ணி விட்டானுங்க. ஸோ நீங்க ஒரு வேளை Amazon Primeக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதில போய் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டினாலும் Jio Cinemas. ஸோ இது நெறைய பேத்துக்கிட்ட Jio சிம் அது நெறைய இது இருக்கும். ஸோ இந்த மாட்டம் இருக்கக்கூடிய இதில நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, Jio Cinemas இருக்குல்ல. ஸோ அதிலேயே இப்போ நெறைய விதமான அனிமேஸ விட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அது தமிழ் டப்லயே இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா, போயிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன நீங்க மாசத்துக்கு ரூ. 25 இது மாட்டம் தான் கேட்பான். ஸோ இந்த மாட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க போட்டு வச்சுட்டு, நீங்க பெசாட்டுக்கு அந்த இதில போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் தான். அதுவும் பெய்டு தான். ஸோ இது நான் இத சொல்றதுக்கான காரணம் நெறைய பேர் இந்த மாட்டம் பெய்டு வெர்ஷன்லாம் தெரியாம இருக்கீங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் பெய்டு, நான் பெய்டு அப்படிங்கிற மாட்டம் லைட்டா கொஞ்சம் நீங்க பெய்ட் பண்ற மாட்டம் இருக்கு. அதே நேரத்தில பெய்ட் பண்ணாத மாட்டமும் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது Crunchyroll தான். ஏன்னா அனிமீஸ பார்க்கறதுனாலே அனிமே பார்க்குற ஒரே பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது Crunchyroll தான். அப்படியாப்பட்ட Crunchyrollல இருக்கக்கூடிய பிரீமியம் மாசத்துக்கு ரூ. 99 ஆகுது. ஸோ அது நான் மாசத்துக்கு ரூ. 99 அப்படிங்கிறது யாரோட வீட்ல அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அதனால தான் நான் இப்போ ஈஸியா உங்களுக்கு ஒரு வழிய சொல்லப் போறேன். ஸோ இதனால உங்களால ஈஸியாவே அனிமீஸ Crunchyrollல பார்த்துக்கவே முடியும். அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன போட்டு வச்சுக்கிட்டு. ஸோ இது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ அதாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நார்மலா Google அக்கவுண்ட் இது மாட்டம் இருக்கும்ல. ஸோ அதே மாட்டமே Crunchyroll அக்கவுண்ட் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எவனாச்சும் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருப்பான். ஸோ அவனோட அக்கவுண்ட் பாஸ்வேர்ட வாங்கி அப்படியே உங்களோடதுல போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களாலயும் பார்த்துக்க முடியும். ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ அவன் பார்க்க வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. ஏன்னா ஒரு அக்கவுண்ட்ட நீங்க மல்டிபிள் டைம்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால பிரச்சனையே இருக்காது. அதே நேரத்தில நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எவன்ட்டயுமே இல்ல அப்படின்னா, நீங்க சிம்பிளா ஒண்ணு பண்ணலாம். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல நீங்க ஒரு ஆளுக்கு ரூ. 10 போட்டாலே போதும். மினிமம் இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 5 பேருமே ஆளுக்கு ரூ. 10 போட்டானுங்க அப்படின்னா 2 நாள்ல ரூ. 100 வந்துரும். ஸோ அதில ஒருத்தன் அக்கவுண்ட் வச்சு கிரியேட் பண்ணி அதில சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சான்னு வச்சுக்கோங்க. ரூ. 99 ஒரு மாசத்துக்குன்னு. ஸோ அந்த 5 பேருமே அந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா, இப்போ இது பெய்ட் பண்ணமும் ஆச்சு, ரூ. 10 போட்டமாலும் ஆச்சு. ஸோ அதனால நம்மளால ஈஸியாவே இப்போ Crunchyrollல இந்த மாட்டம் அனிமீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாட்டம் தான். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட இப்போ அனிமீஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க போய் பார்க்கறதா பார்த்துக்கலாம். ஆனா அதில நெறைய இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா தமிழ் டப்ல இருக்காது. ஆனா சொன்ன 2 அனிமீஸ தமிழ் டப்ல இருக்கும். ஸோ அதே நேரத்தில நீங்க இப்போ Crunchyrollல தான் பார்ப்பேன்ட்டு இருந்தீங்க அப்படின்னா, Crunchyrollல நான் சொன்ன மெத்தட் பண்ணலாம். அதாவது உங்க ஃப்ரெண்டுல யாராச்சும் ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அக்கவுண்ட் பாஸ்வேர்ட வாங்கி நீங்க போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அத 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே நான் சொன்ன மாட்டமே கொஞ்சம் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம். இப்படி நீங்க பண்றது மூலியமா நீங்க இதில போயிட்டு அஃபிஷியலாவே கொஞ்சம் தமிழ் டப் அனிமீஸ பார்ப்பீங்கல்ல. ஸோ இதனால நெறைய விதமான அனிமீஸ் தமிழ் டப்ல வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவன் இப்போ தமிழ் டப்ல பண்றதுக்கான காரணம் அனிமீஸ் கொஞ்சம் நல்லாவே நம்ம ஊர்ல நல்லாவே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இப்போ ஒரு வேளை எல்லாருமே டெலிகிராம் ஸோ இது மாட்டமே போய் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னா, ஸோ அவன் கண்டிப்பா தமிழ் டப் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தமிழ் டப் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சோனியவே எடுத்துக்கோங்களேன்.
ஸோ சோனி ஐயில் வந்துட்டு நருட்டோ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், கேப் விட்டான். ஸோ அதுக்கு வந்துட்டு டப்பிங் ஒரு காரணமாகவே இருந்தாலுமே கூட இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து அஃபிஷியல் இதில் வெப்சைட்லேயோ இல்லை சோனி ஐயில் போடும்போது நீங்கள் போய் பார்க்காம டெலிகிராமில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடுறீங்க. ஸோ அந்த டெலிகிராமில் பார்த்துக்கலாம் நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ரெவன்யூ அது வந்து பாதிக்கும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது தான் அவனுக்கு அந்த வாட்ச் கவுண்டினால பணம் கிடைக்கும். ஆனால் நம்ம பார்க்காதப்ப அவனுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அப்போ வந்துட்டு அவன் ஏன் அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா அவனுக்கு லாபம் இல்லாத விஷயத்த அவன் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அதை அவன் நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அதுவே அவனுக்கு லாபம் தர மாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை அவன் கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ அதனால தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இது மட்டுமே போய் பாருங்க. ஏன்னா அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான இது வந்துட்டு இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக போய் டெலிகிராம் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு தேவையில்லாத ஏதாச்சும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு காரணமும் அந்த மட்டும் தேவையில்லாமல் வந்த ஒரு இதனால தான். அதாவது ஏதோ ஒரு டெலிகிராம் சேனலில் தேவையில்லாமல் ஒருத்தன் லைட்டாக வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு டெலிகிராமில் தான் போய் அனிமிஸ் தமிழ் டப் அனிமிஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கிரன்ச்சிரோலில் வந்து ப்ரீமியம் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு டெலிகிராமில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தான். டேய் பாருடா இந்த மாதிரி டெலிகிராம் ஒரு சேனலில் வந்துட்டு ஹென்டாய் லிங்க் போட்டு விட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு அந்த இதை போயிட்டு டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய 1, 2 சேனலில் ஒரு 3 சேனல் 4 சேனலில் நான் சர்ச் பண்ணி பார்த்த முடியுமே. அந்த சேனலில் எல்லாத்துலேயுமே ஹென்டாய் இதை வந்துட்டு விட்டுருந்தானுங்க. தமிழ் டப்பில் இவனுங்க வந்து எப்படின்னா தமிழ் டப்பில் வந்துட்டு இந்த அனிமீஸ் எல்லாம் வரும்ல. ஸோ அதே சேனலில் வந்துட்டு ஹென்டாய் லிங்க்கு போட்டு விட்ருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். என்ன ப்ரோ சொல்கிற ஹென்டாய்னா உங்களுக்கு என்ன தெரியும்ல. ஸோ அதனால் நாங்கள் ஏன் அதை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது உங்களில் நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு அது தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு நான் மெயினாக ரெடி பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சின்ன பசங்களுக்காக தான். ஆமாம், ஏன்னா நிறைய என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிற பையனே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் தான் போயிட்டு அனிமீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் தமிழ் டப்பில் வர அனிமீஸை தான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாட்டம் வந்துட்டு இவனுக்கு அந்த லிங்க் வரல, சரி விட்டுருங்க. அதுவே ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு சின்ன பையனுக்கு போயிட்டு இந்த மாட்டம் ஒரு லிங்க் போயிட்டு அதை அவன் தெரியாமல் பார்த்துட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து ரொம்ப இதான மென்டாலிட்டி, அதாவது ரொம்பவே மோசமான இந்த மாட்டம் ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவனுக்கு வளர அவனோட மென்டாலிட்டி எல்லாமே ரொம்பவே சேஞ்ச் ஆகி ரொம்பவே இதாகிரும். ஸோ அவனால் எதுவுமே ஒழுங்காகவே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணலைனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த மாட்டம் ஒரு மெத்தட் இருக்குது. கிரன்ச்சிரோல்லே நீங்கள் வந்து இப்படி பார்க்கலாம், இல்லாட்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே இப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து சொன்னாலே போதும். எனக்கு வந்து இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒரு 100 பேர் பார்ப்பீங்களா? 100 பேர் பார்த்தீங்கனாலும் அட்லீஸ்ட் அந்த 100 பேத்துல ஒரு 50 பேர்த்தாச்சும் இந்த மாட்டம் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை சொல்கிறேன். ஏன்னா இப்படி வந்துட்டு ஒரு சின்ன பையன் இந்த மாட்டம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து அது பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது வந்துட்டு நிறைய பேர்த்து வந்துட்டு பிரச்சனையாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாட்டம் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு சொல்கிற அளவுக்குலாம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை இங்கேக்குள்ளே முடிச்சுக்கோமா? ஸோ அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் கொஞ்சம் ஓவராக பேசியிருந்தேன் அப்படின்னா இல்லை இந்த மாட்டம் மெத்தட்ஸாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்துட்டு என்னென்னு ரிசர்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் அடுத்து வந்துட்டு எந்த மாட்டம் வந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன் இல்லை சீரீஸை பற்றி ரிவ்யூ போடலாம் ஸோ அப்படிங்கிற மாட்டம் உங்களுக்கு இருக்க எண்ணத்தை அப்படியே கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் நான் வந்துட்டு இன்னும் நிறைய தமிழ் டப் சீரிஸ் நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க வெப் சீரிஸ் அப்படின்ட்டு அனிமி சீரிஸே எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க. நான் அதை பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக சொல்கிறேன். நம்ம சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு வெனஸ்டே ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருப்போம். அதாவது வெனஸ்டே சீசன் 2க்கான ட்ரெய்லர் பிரேக் டவுன். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதாவது ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். பாய்.